ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 2ல எபிசோட் 45 தான். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலான எபிசோட்ல இது 63வது எபிசோடு. ஏன் இப்போ இவ்வளவு கிளியரா சொல்றேன்னா, இதுக்கு முன்னத்த இருக்கிற எல்லா எபிசோடும் மெர்ஜ் பண்ணி ஒரே எபிசோடா பெருசா 2 எபிசோட் போட்டிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கதையை பார்க்கறது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல பார்க்கலாம் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சிம்பிளா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். டீமன்ஸ் எதிர்த்து ஹியூமன்ஸ் போராடிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவனோட த்ரோன் அடைஞ்சு ஒரு நைட்டா டீமன் கடை தோக்கடிக்க நினைப்பான். அதுக்கு நிறைய பேர் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. அது நம்ம ஹீரோ சோல்ஜர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணி அவன் டீம்ல ஒரு 6 பேர் கிடைச்சிருப்பாங்க. ஒரு ஸ்கையர் நைட்டோட பேட்டில் ஃபீல்ட்ல போராடக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் டீமன்ஸ் அழிச்சு ஹியூமன்ஸ் எல்லாம் ஒளி நோக்கி போவாங்களா இல்லையாங்கிறதா இந்த கதை. இவ்வளவு பேசிட்டனால போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா டீமன்ஸ் எதிர்த்து அவரோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணனால ஒரு சின்ன பையனா மாறி இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல ஹீரோ கையில ஒரு 3 விஷயத்தை கொடுத்திருப்பாரு. அதுலயும் ஒரு பிளான் இருக்க. ஹீரோனோட தாத்தா அதை நிறைவேற்ற பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல ஹீரோனை பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அவளை ரொம்பவே சித்திரவதை பண்ண மாதிரியும் தனியா விட்ட மாதிரியும் ரொம்ப புலம்புவா. அது அவங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்க ஹீரோ நடிச்சிருவாங்க. ஹீரோ தான் அதுக்கப்புறம் அவளை ஆறுதல் பண்ணி டீமன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் சப்ளைவை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மிஷினுக்கு கூட்டு வந்திருப்பான். இதை மட்டும் இவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு டீமன்ஸ் எல்லாம் அட்டாக்கே பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பிளானை இவங்க போட்டுட்டு இருக்க இதுக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல இப்போதைக்கு அவனுங்க அந்த ஃபுட்டெல்லாம் எந்த வழியில கொண்டு வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவனுங்க அண்டர் கிரவுண்ட் வழியா கொண்டு வர மாதிரி இருக்கு. அதுல அந்த வழிகள் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு. இதை நாங்க என்னதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருந்தாலும் ஃபுட் சப்ளை கட் பண்ணா மட்டும்தான் நம்ம பண்ண தியாகலாம் ஒருத்தாகன்னு சுவாசி சொல்லவும், இப்போதைக்கு நம்ம லீடர் கொஞ்சம் முடியாம இருக்கனால இதை நான் என் கையில எடுத்து சக்சஸ் கொண்டு வரேன்னு ஒரு எல்டர் கேட்பான். சரி உன்னோட பிளான் என்னன்னு சாஜி கேட்கவும், அதாவது இந்த வழியை பார்த்தாலே தெரியுது குறைஞ்சது 3 நாளா தான் அவனுக்கு டிராவல் பண்ணி ஆகணும்னு. கரெக்டா இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டோம்னா நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். சோல்ஜர்ஸுமே கம்மியான அளவு தான் செலவாகும் அப்படின்னு எல்டர் அவர் பிளான் சொல்லவும், இல்லடா அது ரொம்ப தூரமா இருக்கு. சோ அவ்வளவு தூரம்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பா டீமன் கண்ணில் பட்டுருவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தான் நிறைய காயம் ஏற்படும். ஏன் செத்தே போகலான்னு கோஜோ சொல்லவும், எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா, நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் டைம், இதுதான் அதுக்கு கரெக்டான இடமா இருக்கும். ஏன்னா நம்ம நோக்கம் அந்த ஃபுட் சப்ளை கட் பண்றதா தான் இருக்கணும். அதுல செத்தா இப்ப என்னவா, ஒருவேளை உனக்கு சாகரம் நினைச்சு பயமா இருக்கான்னு இந்த ஆளு கேட்கவும், இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆயிரும். கேப்டன் லீ அவசரப்படாதீங்க, கண்டிப்பா அவரு சாவ நினைச்சலாம் பயப்பட மாட்டாரு. ஆனா நம்மளுக்கு வேற பிளான் வேணும்னு ஹீரோ பேசவும், ஹே நீ சும்மாரு, மிலிட்டரியோட எந்த ஒரு திட்டத்திலையும் நீ எல்லாம் வாய் விடக்கூடாதுன்னு லீ மிரட்டவும், இங்க பாரு நீ ரிவெஞ்ச் எடுக்க தான் பிளான் பண்றேன்னு தெரியுது. ஆனா இந்த நடவடிக்கையை நம்ம கரெக்டா பண்ணி ஆகணும். சோ ஹோச்சன் நீ பேசலான்னு ஷியாஜி சொல்லவும், இப்போதைக்கு இந்த டீமன்ஸோட போர்ல நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் படி இந்த இடம் தான் அதுக்கு கரெக்டா இருக்கும்னு ஹீரோ சொல்லவும், டேய் நீ என்னடா பேசுற, அது அதோட ரூட்டே இல்லன்னு லீ கத்தவும், ஆமா யாங்வென்சோ உன் டீம் ஆல் ரெடியா இருக்கானான்னு ஹீரோ கேட்கவும், இப்ப சீன் கட்டாயிட்டு அந்த பையனை காட்டினா அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போதைக்கு பிளான் என்னன்னா, அது எப்பவுமே ரெகுலரா போற அந்த இடத்த டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இது சுத்திட்டு தான் வந்தாகணும். சோ நம்மளோட 12 ட்ரூப்ஸையும் அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் அதை அசால்ட்டா அட்டாக் பண்ண முடியும்னு ஹீரோ பேசிட்டு இப்ப எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. சோ லின்னு நம்ம ஹோச்சன் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு எதுக்காக நம்மள கடைசி இடத்துல போட்டாங்கன்னு கேட்கவும், அது பிரச்சனை இல்ல இப்போதைக்கு எல்லாம் தயாராயிருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு அதை வரதை நோட் பண்ணிடுவான். இவங்களை தாண்டி தான் அது போகுது. இது என்னடா இவ்வளவு ஈஸியா போயிருச்சுன்னு இந்த அசசின் பையன் பேசவும், இதோட ஒவ்வொரு ட்ராக்லயுமே அலாரம் இருக்கு. ஹோச்சனோட பிளான் மட்டும் இல்லனா டீமன்ஸ் கார்டை எதிர்த்து வந்திருப்பானுங்க அப்படின்னு கோஜங்கிற அவர் கவலைப்படவும், அவ்வளவுதான் முடிச்சு விட்டோம் போங்கன்னு மொட்டை சொல்லுவான். எல்லாம் உன்னதான் சொல்லணும், என்னால நான் எதுவுமே பண்ணலன்னு இங்க திட்டிட்டு இருக்க அப்படி இந்த டீமன்ஸ் எல்லாம் என்ன தாண்டா திங்குதுன்னு லின் இதை ஓபன் பண்ணி பார்ப்பான். ஆனா அங்க ரிலீஸ் ஆகிற நாசத்தை பார்த்து இந்த கருமுத்தியாதி திங்குதுன்னு லின் கத்திட்டு இருக்க, டேய் இவனுக்கு எல்லாம் பார்த்தா கமாண்டர்ஸ் மாதிரி இருக்குடா, லாஸ்ட் ஃபைட்லயும் இப்படி இருந்த ஒருத்தன் தான் அவனே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டான். இவனுக்கு எப்ப வேணாலும் வெடிக்கலாம்னு ஹீரோ சொல்லவும், இவனுக்கு என்ன இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு மொட்டையும் பார்ப்பான். அதுக்கு என்ன இப்பவே இதுங்களை போட்டு தலையில இருந்து வாரியர் கொண்டு சொல்லவும் லின் இன்னொன்னுமே ஓபன் பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள ரெட் ஆராவோட வேற என்னமோ ஒண்ணு இருக்க ஹீரோவும் சென்ஸ் பண்ணிடுவான். அது ரொம்ப ஆபத்தானதுன்னு. ஆனா அது அதோட பவர் யூஸ் பண்ண யாராலையும் நகரவே முடியல. லின்னுமே அது லெவல் 7ல இருக்க டீமனா இருக்குன்னு பேசவும், இந்த வாரியர் பொண்ணுக்கும் ஏன் நகரவே முடியலன்னு ரொம்ப குழப்பமா இருக்கும். என்னடா ஆச்சுன்னு எல்லாரும் பார்க்க லெவல் 7ல இருக்கிற பிளட் த்ரிஸ்ட் பீட்டா இதோட பவர் 20,000க்கு மேல இருக்குன்னு லின் சொல்லவும், ஹீரோக்குமே புரியுது இப்படியே போனது பிரச்சனை ஆயிரும்னு லின் எல்லாருமே பாதுகாக்க சொல்லி அவனோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். அப்படியே ஹானு கிட்ட வாங்குக்கு என்னாச்சுன்னு பாரு, மத்தவங்க எல்லாம் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுன்னு ஹீரோ லூமின் கில்ல யூஸ் பண்ணுவான். ஆனா அது அதுக்கு பெருசா ஃபீல் ஆகாது. திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா ஹீரோ டிவைன் பேரிய போடுவான். இருந்தாலுமே அது உடச்சு தூக்கி எரிஞ்சிடும். கேப்டன் ஹானு கத்திட்டு முன்னாடி வந்தாலும் அங்கேயே இருந்து ஹீரோ கத்திடுவான்.
அவங்களோட பிளான் படி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க இந்த இடத்துக்கு வரணும். இப்படியே 10 நிமிஷம் சமாளிச்சிட்டேன், இன்னும் 5 நிமிஷம் சமாளிச்சிட்டா ரெஸ்கியூக்கு ஆள் வந்துடும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும் அந்த டீமன் ஹீரோ விடுற மாதிரி தெரியாது. ஸோ அப்சல்யூட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவான் ஹீரோ. ஆனா அதையுமே அது உடச்சி எரிஞ்சிட ஹீரோ பயங்கர டேமேஜோட நிற்பான். ஸோ ஹீரோ இனிமே ஹெல்ப்புக்கு வந்துருவா. கையர் கவனமா இருங்க, அது லெவல் 7ல இருக்கிறது, ஆனா நம்மளும் லெவல் 5ல தான் இருக்கும் அப்படின்னு லின் கத்துனா அது ஹீரோயின் அட்டாக்கை பிரேக் பண்ணி நம்ம லின் அட்டாக் பண்ண வருது. அவனுமே ஃபயர் ஷீல்டை யூஸ் பண்ணாலும் அது அசால்ட்டா அதையுமே பிரேக் பண்ணுது. ஸோ இவங்களை காப்பாத்துறதுக்கு ஹான்யோ அவனோட கிராவிட்டி ஆஃப் லைட்டை யூஸ் பண்ண மொட்டையுமே அவனோட வஜ்ரா பஞ்சை யூஸ் பண்ணுவான். அட என்ன இலவிடா என்னால தொட கூட முடியலையான்னு மொட்டை பார்த்தா டீமன் அவனை தோச்சி எடுக்குது. ஸோ ஹீரோ ஹோலி ஃபர்னஸ் யூஸ் பண்ணுவான். ஸோ அதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி போக டே மொட்டை செத்துறாதரா, நம்ம டீம்ல ஒரு ஹீலர் கூட இல்லையே இங்க அழ ஆரம்பிச்சிருவா. ஆனா ஹீரோ இந்த டீமன் சீக்கிரமா எங்கேயாவது கூட்டு போகணும், இல்லைன்னா மொத்தமா இங்க எல்லாருமே கொண்டுருன்னு சொல்லிட்டு லின்ஷின் நான் சொல்றதை கேளுடான்னு கத்துவான். சோ லின்னுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல. ஆனா ஹீரோ என்னன்னா ஹீரோ எல்லா டீமன்ஸையும் எரிக்கிற மாதிரி தெரியுது. லின்னுமே அவனுக்கான பேரியரை போட ஆரம்பிச்சிட்டான். இதனால அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் ஒன்று உருவாக எல்லாருமே அங்க என்ன ஆச்சுடான்னு பாப்பாங்க. ரொம்ப புகையாயிரும். ஹீரோ இன்னும் சாகாம உசுரோட இருக்க அந்த டீமனோட கை வந்து ஹீரோவை பிடிக்கும். என்னடா இதுக்கு காயவே படலையான்னு ஹீரோ பார்க்கவும் ஹீரோயின் கொலை வெறியோட அந்த டீமனை பார்த்துட்டு யாரும் அவனை காயப்படுத்த கூடாதுன்னு அவளோட ஃபுல் ரேஜ்ல அங்க வருவா. எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். என்னடா லெவல் 9ல இருக்கிற பவர் இங்க எப்படி இவ ரிலீஸ் பண்றான்னு சொல்லிட்டு என்ன பவர் அவ யூஸ் பண்றா. ஒருவேளை டிஎன்கார்னியேட்டர் 6 ரிலீம்ஸா இருக்குமா? இதை யூஸ் பண்ணானா ஏதாவது ஒரு சென்ஸை இழந்துருவானேன்னு ஹீரோ கவலையோட பாப்பா. இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா ஹீரோ ஒரு உணர்ச்சியே இல்லாத பணமா மாறிடுவான்னு ஹீரோ கையர்னு சொல்லிட்டு கத்திட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆக பார்க்கவும் ஹீரோயின் அந்த டீமனை விடுற மாதிரி தெரியாது. சோ அந்த டீமனுக்கு அது ஷாக்கா இருக்க வேணாம் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணாதுன்னு ஹீரோ கத்துவான். ரீஇன்கார்னியேஷன் இன் 6 ரிலீம்னு ஹீரோயின் இந்த அட்டாக் பேர் சொல்லிட்டு ரீஇன்கார்னியேஷன் ஆஃப் நோஸ்னு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ண அது அந்த டீமனை பெருசா டேமேஜ் பண்ணும். இருந்தாலும் ஹீரோயினுக்குமே ஏதோ டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்க ஹீரோ கையர் நிறுத்துன்னு கத்திட்டு கிடப்பான். அப்படியே பாஸ்ட்ல நான் என் உசுரை கொடுத்தாத அவளை காப்பாத்துவேன், முக்கியமா இதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டு திரும்பவுமே அந்த இரண்டு உலகத்துக்கு அனுப்பிட மாட்டேன். அதை யூஸ் பண்ணிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஹீரோ வெளியே வர பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஹாயோ அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு இப்ப என்கிட்ட பவர் இல்ல, ஆனா டெம்பரவரியா எங்களோட பவர் தர முடியும்னு ஹாயோ அவனோட பவரை தர மாதிரி இருக்கு. நம்ம கேப்டனுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்க்கவும் அவரோட பவர் இப்ப லெவல் 7க்கு மேல இருக்குடான்னு ஹானி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ பண்ற விஷயம் ரொம்ப கூலா இருக்குன்னு இங்க பார்க்கவும் அந்த பன்னிக்குட்டியும் பாக்குறானிக்கா. ஆனா அவ விட மாட்டா. நான் இப்படி பண்ணதுக்கு மன்னிச்சிருன்னு ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல நீ நல்லா இருக்கிறது எனக்கு போதும், ஆனா இதுக்கப்புறம் என்னால ஸ்மெல் கூட பண்ண முடியாது, இருந்தாலும் ஓ மேல இருந்து வர ஹீட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹீரோன்னு சொல்லவும் இது அந்த 11-7 பீஸ்ட் கிட்ட இருந்தா வந்துச்சான்னு ஹீரோ பார்க்கவும் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வேற ஒரு விஷயமும் வருது. பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியல, ஆனா எபிசோட் முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டுடேக்கான எபிசோட் என்னன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த டீமன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட் சப்ளைவை நிறுத்தணும், அதனால தான் டீமன்ஸ் ரொம்ப ஆடுதுங்க. ஸோ சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பா அட்டாக் பண்ண வராதுங்க, அங்கேயே செத்துருங்க. இதுதான் இவங்களோட பிளானாவே இருக்கும். ஆனா கொடுமை என்னன்னா சாப்பாடோட சேர்த்து அதுங்க வேற என்னென்னத்தையோ அனுப்பி வைக்க அது நம்ம ஹீரோ டீம் கிட்ட மட்டும் தான் மாட்டிருக்கோம். ஸோ அதை சமாளிக்கிறேன்னு தான் ஹீரோயின் இப்ப அவளோட நுகர்ற அந்த சத்தியமே வீணாக்கிட்டா. இதனால ஹீரோனோட பவர் அதிகமா இருக்கு, இதுக்கு அவ இப்படி வீணாக்குனது எனக்கே ஏத்துக்க முடியல. ஆனா ஹாயோ ஹீரோக்கு பவர் தந்துருக்கும்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வித்தியாசமான ஒரு நபரா நடந்துக்குவான். அது நீங்க அந்த கிசிங் சீன்லயே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். அப்புறமா கடைசியில ஹீரோ கிடைச்ச நெக்லஸ் அது மூலயமா யாரையோ ஒரு பொண்ணை பார்த்த மாதிரி தெரியுது. அவ யாரு என்னங்கிறத போக போக பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.